ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசாம இருக்கிற யாரையும் தேடி போகாதீங்க. உங்க கண்ட்ரோல யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நேசிச்ச நபரே, ஆசைப்பச்ச ஒரு நபரே, ரொம்ப பேசிட்டு இருந்த நபரே சில டைம் பேசாம போவாங்க. இப்படி பேசாம போறவங்கள தேடி தேடி போவீங்க. உண்மையா இல்லையா? இப்படி தேடி போன உறவுகளை என்ன பண்ணக்கூடாது? தேடி போக கூடாது. வாழ்க்கையில நம்ம தேடி போக போக நம்ம மதிப்பு குறைஞ்சு போகும். நம்ம மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியவே செய்யாது. அதனால தேடி போகாதீங்க. உங்க கண்ட்ரோல யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. கண்டிப்பா இத பற்றி தெரியணுமா? நீங்க இப்படிலாம் நடந்துட்டீங்கன்னா பேசாம இருக்கிற அந்த நபர் உங்களை தேடி வருவாங்க. கூடவே உங்க மதிப்பும் ஏறும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாழ்க்கையில பாருங்க, யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட பேசாம இருந்து சின்ன சண்டை வந்துடுச்சுன்னு வைங்களேன், அதை நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? நான் இதை கொஞ்சம் ரெண்டு மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். நான் இதை சொல்றதை வச்சு நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணிக்கிங்க. முதல்ல நீங்க நேசிச்ச நபர், நீங்க ரொம்ப விரும்பின நபர் உங்ககிட்ட இல்லைன்னா ஏதாவது ஒரு உறவு, ரொம்ப பேசிட்டு இருந்த உறவு திடீர்னு பேசுறது நிறுத்தின உடனே நீங்க உங்க கேரக்டர், அதாவது உங்க செயல் எப்படி இருக்கு, அதாவது அவங்க உங்ககிட்ட பேசாம போன உடனே நீங்க அதை சொல்லி அடுத்தவங்ககிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்களா? அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய குணநலங்கள் உள்ளவங்களா? இது ஒரு கேரக்டர். சிலவங்க பாருங்க, பேசாம போன உடனே அவங்கள பற்றியே யோசிச்சுட்டே இருப்பாங்க, புலம்பிட்டே இருப்பாங்க, அடுத்தவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இது ஒரு கேரக்டர். ரெண்டாவது கேரக்டர் என்னன்னா, பாரு நான் எவ்வளவு பாசமா இருந்தேன், எவ்வளவு அன்பா இருந்தேன், ஆனா என் அன்பையும் என் பாசத்தையும் புரிஞ்சுக்கவே இல்லை, இவங்க பேசாம போயிட்டாங்க, ஏன் நம்ம அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேச மாட்டாங்க. அதே போல அதாவது அவங்களையும் கஷ்டப்படுத்துவாங்க, இவங்களும் கஷ்டப்படுவாங்க. சரியா? இது ஒரு கேரக்டர். மூணாவது கேரக்டர், அவங்க நான் எவ்வளவு அன்பு வச்சிருந்த பிறகும், எவ்வளவு வலிய போய் பேசின பிறகும் அவங்க என்னைய ஒரு மனுஷி மாதிரியே யோசிக்கல, எப்படியாவது அவங்கள நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு குணம். இந்த மூணு குணத்திலையும் என்ன, எந்த குணத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்துக்குங்க. இந்த மூணு குணம் உள்ளவங்களுக்கே நான் சொல்ற அந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். சரியா? இப்ப இந்த மூணு குணத்துல உங்க குணம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்படி நீங்க அவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த மூணு குணங்கள் உள்ளவங்க அவங்கள பற்றியே நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாதிக்கப்பட போறது யாரு? அவங்களா நீங்களா? நீங்க தாங்க. உங்க டைம், உங்க வேல்யூவை எல்லாம் நீங்க அளந்துட்டு இருப்பீங்க. உங்க கண்ட்ரோல் ஃபுல்லா அவங்க கிட்ட இருக்கும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. நீங்க எனி டைம் அவங்களே யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்பவும் செய்யக்கூடிய வேலை பெண்டிங் ஆகி இருக்கும். உங்க இருதயத்துல சிந்தனைகள் ஃபுல்லா அவங்க கிட்ட இருக்கும்போது உங்களால பாசிட்டிவ் எனர்ஜியோட சிரிச்சு மகிழ்ந்து இருக்க முடியாது லைஃப்ல. ஏன்னா ஃபுல்லா அவங்களே நினைப்பா இருக்கும்போது கண்ட்ரோல் அவங்க கிட்ட எல்லாம் இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப இப்படி உள்ளவங்க அதுல இருந்து எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நிறைய பேர் பாருங்க, ஒரு கேம் விளையாடுறாங்கன்னா எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட விளையாடுறாங்க உண்டு. சிலவங்க தோத்துறக்கூடாது, அதனால வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விளையாடக்கூடியவங்களும் உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, வெற்றி அடையணும்னு சொல்லி விளையாடுங்கன்னு சொல்றேன். தோத்துறக்கூடாது, எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காம எப்படி நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும், முன்னேறணும் அப்படின்னு சொல்லி விளையாடுங்க. உங்க வாழ்க்கை முன்னேறணும், உங்க மதிப்பு உயரணும். அதுக்காக உங்ககிட்ட யாருனாலும் சின்ன சின்ன சண்டை வந்தாலும் அவங்களெல்லாம் விட்டுருங்க, மௌனமா இருங்க. அவங்ககிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, சண்டையை பெருசுப்படுத்தாதீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன சண்டையா இருக்கும், அதை ஊதி ஊதி பெருசுப்படுத்தக்கூடிய கேரக்டரா இருக்கு. அதுல பாதிக்கப்படுறது என்ன? யாரு? நீங்க தான்.
ஏன்னா அந்த சண்டை பற்றி யோசிக்கும் போது உங்களுக்குள்ளே தெரியாம உங்களுக்கு என்னதாயிரும், நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆயிரும். அப்போ சிலவங்க சொல்லுவாங்க, நான் என்ன யாச்சுமே சண்டை போடக்கூடாது, எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா என்னை வந்து சேர்றது அவ்வளவுமே அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அதுக்கு காரணம் நீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க அதை பற்றி யோசிக்கும் போது அந்த நெகட்டிவான திங்கிங் வந்து அதிகமா ஃபார்ம் ஆகும்போது இப்படிப்பட்ட பர்சனை தான் நீங்க மீட் பண்ணுவீங்க. அதனால்தான் சொல்றேன், யார் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாலும் அதெல்லாம் பெருசாவே யோசிக்காதீங்க. தோத்து போங்க. உங்களுக்கு இப்போ கோவம் வரலாம், ஏன் தோத்து போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, இல்ல நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லி போய் நின்றுட்டு இருந்தோம்னு வைங்களேன், கண்டிப்பா நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகி உங்க வாழ்க்கையில நிம்மதி போயிடும். பழி வாங்குற எண்ணங்கள் வரும்போது நிம்மதி போயிடும். அதனாலதான் சொல்றேன், கேஷுவலா விட்டுருங்க. யாருனாலும் சரி, நீங்க நேசிச்ச நபரா இருக்கலாம், யாருனாலும் உங்ககிட்ட பேசாம உங்களுக்கு மதிப்பு தராம போறாங்கன்னா ஃப்ரீயா விட்டுருங்க, போக விடுங்க அவங்கள. அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு கோலை உருவாக்குங்க. அந்த கோல்ல எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லிதான் நீங்க நினைக்கணும். உங்க எண்ணங்கள் வந்து அவங்க பேசாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. என் வாழ்க்கையில நான் இதுல முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அதை தான் நீங்க யோசிக்கணும். நிறைய பேர் பாருங்க, கடன் 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 அப்படிங்காங்க. கடன் கடன் அதையே எப்படியாவது கடன் அடைக்கணும், எப்படியாவது கடன் அடைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது கடன் பெருகதான் செய்யும். ஏன்னா ஒரு கடன் அடைக்க இன்னொரு இடத்துல இருந்து கடன் எடுப்பாங்க. அப்போ கடன் பெருகதானே செய்யணும். அதுக்கு பதிலா பாசிட்டிவா யோசித்து பாருங்க. எந்த வழியில போனா நமக்கு வந்து காசு நிறைய கிடைக்கும், எப்படி சிக்கனம் பிடிச்சா நம்ம வாழ்க்கையில காசு சம்பாதிக்கலாம், இப்படி நம்ம யோசித்து பார்க்கும்போது காசு நம்ம கையில வரும், கடன் அடைபடும். எப்படி புரியுதா? அதனால கடன் கடன் நம்ம எதை நிறைய யோசிக்குமோ அதுதான் நம்ம லைஃப்ல ஃபார்ம் ஆகும். அதனால இந்த நெகட்டிவான எண்ணங்களை விட்டுட்டு உங்க கோலை நோக்கி உங்க கவனத்தை செலுத்தணும். எப்படி நம்ம இந்த வாழ்க்கையில முன்னேறதுக்கு இது எப்படி கொண்டு போகலாம், இவ்வளவு நாளைக்குள்ள எவ்வளவு நம்ம கோலை ஏம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோல்லே உங்க குறிக்கோள்லயே நீங்க கவனத்தை முழுவதுமா போக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த நினைவுகள், இந்த நெகட்டிவான எண்ணங்கள் உங்களுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போகும். அதே போல பாசிட்டிவான எண்ணங்களோட இருக்கணும். ஒரு இப்ப யோசிக்கலாம், சரி நான் பாசிட்டிவாவே நான் யோசிக்கிறேன், ஆனா என் கூட இருக்கவங்க நெகட்டிவா இருந்தா நான் என்ன பண்றது? ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், இவங்கெல்லாம் நெகட்டிவா பேசும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து அந்த நெகட்டிவ் இது வந்து நம்மகிட்ட தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித்தாரேன். அது என்ன அப்படின்னா, அவங்க பேசும்போது உங்க கற்பனையில அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு சின்ன கண்ணாடி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. அப்படிங்கும்போது அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கும், அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க. ஆனா அவங்க வாயில இருந்து வரக்கூடிய அந்த நெகட்டிவான எனர்ஜி உங்களை தாக்காது. சரியா? அப்படிங்கும்போது இது யாருக்குனாலும் பொருந்தலாம். இதை நீங்க வந்து லைஃப்ல வந்து செய்து பாருங்க, யோசித்து பாருங்க, கண்டிப்பா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த நெகட்டிவான எனர்ஜி நம்ம கிட்ட வந்து ஃபார்ம் ஆகாது. அதே போல நீங்க பாசிட்டிவா இருக்கும்போது, அதாவது உங்க இதுல ஒத்தைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணி யார் மேலே எந்த ஒரு வெறுப்பு இல்லாம உங்க கண்ட்ரோல்ல அடுத்தவங்ககிட்ட கொடுக்காம இருக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் போது நீங்க யாருக்கிட்ட எல்லாம் பேசுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகும், அவங்கள போய் சேரும். உங்க கூட பழகுறவங்க பாசிட்டிவா ஃபீல் பண்ண தொடங்குவாங்க. சப்போஸ் உங்க வாழ்க்கையில திடீர்னு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி சுருங்கி நெகட்டிவ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண தொடங்குனீங்கன்னா ஒரு சின்ன டெக்னிக் நான் சொல்லித்தரேன். தனியா போய் உட்காருங்க. உட்கார்ந்து இருந்துட்டு உங்களை சுத்தி ஒரு வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது உங்க உடம்புல ஒரு வைப்ரேட் உருவாகும். அந்த வைப்ரேட் வந்து உங்க உடம்ப சுத்தி இருக்கிறது மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு 2 கண்களையும் மூடுங்க. அது வந்து அந்த வைப்ரேட் வந்து இப்போ உங்க உடம்பு ஃபுல்லா என்னதாவது கவர் ஆகுது. அது மட்டும் இல்ல, நீங்க இருக்கிற அந்த ரூம் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி நீங்க கற்பனையா யோசித்து இந்த பிராக்டிக்ஸை நீங்க அடிக்கடி பண்ணும்போது உங்கள்கிட்ட அதிக அளவு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். கூடவே உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடென்ட்டும் வரும். திடீர்னு அதையும் விட உங்களுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டங்கள் வந்துச்சுன்னா இதை மட்டும் உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க, எனக்கிட்ட இருக்கிற பிரச்சனையை விட நான் பெரியவள், நான் பெரியவன் அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லி பாருங்க.
உங்க பிரச்சனைகள் உங்ககிட்ட இருந்து லகுவா மாதிரி போறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். பேசாத யாரையும் நினைச்சு நீங்க கவலைப்பட மாட்டீங்க, தேடி போக மாட்டீங்க. நீங்க உங்க ஃபோக்கஸை உங்க ஹோல்ல வைக்கும் போது, நீங்க அதுக்காக அதை பற்றிய பாசிட்டிவா யோசிக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் வளர்ச்சி அடையும். உங்ககிட்ட பேசாம விலகி போன உறவுகள் கையில உங்க கண்ட்ரோல் போகாது, அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். ஆனா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you.